அவர் கேட்க வேண்டியது மத்திய அரசு கொடுக்க வேண்டியது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய விவகாரம். இது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய விவகாரம் இல்ல. அதிலிருந்தே அவருக்கு வந்து தெரியுது, அரசியல்ல ஒரு தெளிவில்லாம அவர் பேசுறாரு. குறிப்பா புதுவை மாநிலத்தின பத்தியும் ஒரு தெளிவில்லாத பேசுறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு. அதனால அவங்கள எடுத்துட்டாங்கன்னு சொன்னார். அவர் ஊழல் பண்ணி எடுக்கல. அது முதல்ல வந்து அத வந்து நான் வன்மையா வந்து நம்ம கண்டிக்கிறேன். அவர் ஒரு அமைச்சர் வந்து அவர் ஊழல் பண்ணதுக்காக அவர் வந்து அமைச்சர் வந்து ஊழல்கள் அவர் எதுவுமே பண்ணல. எங்களுக்குள்ள எங்களுடைய அமைச்சர் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், அமைச்சர் என்ற வாய்ப்பை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவர் அமைச்சர்லேருந்து எடுத்தாங்களே தவிர, அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அதனால அமைச்சர்லேருந்து எடுத்துட்டாங்க, அப்படி கிடையாது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு தவறான தகவல் அவருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லது அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க தவறா எழுதி கொடுத்துருக்குறாங்க. புதுச்சேரி பத்தி அவருக்கு எதுவுமே தெரியல. நிச்சயமா எதுவுமே தெரியல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவர் அரசியலுக்கு புதுசு. இன்னும் அவர் தேர்தலை சந்திக்கல. தேர்தலை சந்தித்த பிறகு தான் அவருக்கு தெரியும். இப்போ சினிமா துறையிலேருந்து இப்போ தான் அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு. சினிமா துறை வேறு, அரசியல் துறை வேறு. சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுபடி நடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அரசியல் அப்படி பண்ண முடியாது. எது உண்மையோ எது ஃபேக்டோ அதை தான் சொல்ல முடியும். அது சொன்னால் தான் மக்களும் ஏற்புடையதாக இருக்கும். இது எது உண்மை எது பொய்ன்னு புதுவை மாநில மக்களுக்கே நன்றாக தெரியும். 2026 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் புதுவை மாநில மக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். ஏன் என்ன முதல்வரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு சார்? எது அது புகழ்ந்து பேசுனா அவருடைய தனிப்பட்ட விவகாரம், அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதுக்கு வந்து உரிமை இல்லை. அதுதான் அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அனுமதி கொடுக்க வேண்டியது உள்துறை பாஜக கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் முழுசா புகழ்ந்ததுக்குள்ள முதலமைச்சர். அதாவது உள்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த கூட்டம் நடக்கலை. இப்போ அவர் உள்துறைக்கும் காவல்துறைக்கும் தான் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோ உள்துறையோன்றது தனித்தனி இல்லை. இது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம், எங்களுடைய கூட்டணி அரசாங்கம். அது முதலமைச்சரை புகழ்ந்தாலும் இந்த அரசை புகழ்ந்தது தான் அர்த்தம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புகழ்ந்தது தான் அர்த்தம். அது உள்துறை தனிப்பட்ட முறையில் புகழ்ந்தாலும் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அதில் பங்கு உண்டு. முதலமைச்சரை புகழ்ந்தாலும் அவருக்கும் உள்துறைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பங்கு உண்டு. அப்போ இந்த அரசுக்கு தான் அந்த வந்து முழுமையான அந்த பாராட்டும் அந்த நன்றியும் கூடுதலாக இந்த அரசுக்கும் சேர்ந்து தான் இருக்குது. முதலமைச்சரோடு சேர்ந்து இந்த அரசுக்கும் இருக்குது. இந்த அரசை லீட் பண்ணுறவரே முதலமைச்சர் தான். கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து முதலமைச்சர். அப்போ அப்படி தான் அது வரும்.